வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். வாங்க தைப்பொங்கல் நம்மளுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது தைப்பொங்கலுக்கும் முன்னாடி நான் எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10:30 இருக்கும். சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாமே. ஏன்னா காலைல 5:40க்கெலாம் 5:40 5:30க்குள்ளே படைச்சிடணும் அப்படின்றதுனால நைட்டே கொஞ்சம் ப்ரிப்பேரிங்காக எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சாயந்தரம் போயிட்டு தான் வாழைப்பழம், காய்கறி எல்லாமே போயிட்டு சந்தையில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 சீப் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ₹60. நான் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், அவ்வளோ பெருசுக்கு. தேவலாமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு அவரைக்காய், கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, பூசணிக்காய் எல்லாமே எல்லா காய்கறிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டுக்கு கொண்டைக்கடலை, முந்திரி திராட்சை எல்லாமே போய் ஷாப்பிங் எல்லாமே பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டுக்கு நைட்டே பார்த்திங்கன்னா 12:30 இருக்கும் கரெக்டாக. பூ எல்லாமே வச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா காலைல சாமி கும்பிட்றதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்குன்ட்டு பூ எல்லாமே வச்சு முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1:00 ஆகிடுச்சு. திரும்பவும் அகெயின் 2:30க்கு எழுந்துச்சி பார்த்திங்கன்னா மறுபடியும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 மணிக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு நான் விடிஞ்சு வெளிச்சத்தில் காமிக்கணுமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம 5:30க்கு படைக்கிறத பார்க்கலாம். படைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த படையல் எதுக்காக படைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுக்காக தான். காலையிலே பார்த்திங்கன்னா 6 மணிக்குள்ளே அதாவது படைச்சிடணும். என்னென்ன வச்சு படைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கான பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, மஞ்சள் பார்த்திங்கன்னா வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு விளக்கு வச்சு அந்த புது செங்கல் அதுக்கு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார், சாணி பிள்ளையார், விளக்கு, பிள்ளையாருக்கு வந்துட்டு அருகம்புல், தும்பப்பூவும் தான் மெயினாக வைக்கணும். இது எல்லாத்தையுமே வச்சு காலைல சிம்பிளாக பார்த்திங்கன்னா தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் உடச்சி முடிச்சுட்டு இதை வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பொங்க வைக்கணும். இது வந்துட்டு ரெகுலராக படைக்கிறது பார்த்திங்கன்னா காலைல ஒரு 6:00 அதாவது சூரியன் வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு படைச்சிடணும். பார்த்திங்கன்னா சரியான குளிர். நான் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டேன். பாக்கி எல்லாருக்கும் வெந்நீர் போட்டு கொடுத்து எல்லாருமே குளித்து நல்லபடியாக விளக்கேற்றி படைச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகணும். இந்த படைக்கிறத பார்க்கலாம் வாங்க.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, படைச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி 10:30க்கு மேல தான் நல்ல நேரம் இருக்கு பொங்க வைக்கிறதுக்கு. அதனால முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அடுப்பு எல்லாத்தையுமே ரெடி பண்ணவே ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு கேஸ் அடுப்புல தான் பொங்க விட்டுட்டு இருந்தோம். இப்ப தான் 2 வருஷமா சரி தைப்பொங்கல இதில விட்டுட்டு மாட்டு பொங்கல புது அடுப்புல விட்டுறலாமேன்னு சொல்லிட்டு இப்பலாம் இதில தான் விட்டுக்கிட்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பச்சரிசி தவிடு இருக்குல்ல, அத வந்துட்டு நல்லா ஃபுல்லா கொட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சுட வச்சு பத்த வைக்கணும். அதுவும் அடுப்பு அமியாம எரியணும். இதான் இங்க போட்டியே எனக்கும் என் தம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு யாரோட அடுப்பு பார்த்தீங்கன்னா, பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி. வாங்க யாரோட பானை ஃபர்ஸ்ட்டு பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லபடியா பானை பொங்கி வந்தோனே, ஃபர்ஸ்ட்டு சர்க்கரை பொங்கல் தான் பொங்குனுச்சு. அதாவது என்னோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே குலதெய்வத்த நெனச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அரிசி அள்ளி போட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ல உள்ளவங்க எல்லாருமே திருப்தியா பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. 1:30க்குள்ள படைச்சு முடிக்கணும் அப்படின்றதுனால, நம்ம கொல்லைக்கு பின்னாடி வீரன் கோயில் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, படைச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்ல படைக்கணும். கிட்டத்தட்ட நாங்க சாப்பிடவே 3 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் மாட்டு பொங்கலுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். மாட்டு பொங்கலோட லாங் வீடியோ. அத பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். டாட்டா, பாய் பாய். நான்